ஹாய், எல்லாருக்கும் சண்டே காலை வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து நான்வெஜ் தான் செய்ய போகிறோம். சிக்கன் குழம்பு, இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் மீன் குழம்பு, எறா தொக்கு எல்லாமே செய்யணும். ஒன்று ஒன்றா செய்கிறேன். இப்போ வந்து என் சித்தி செய்ய சொல்ல போகிறேன். சிக்கன் குழம்பு அவங்க தான் செய்வாங்க. நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு வந்தேன். கறி கழுவி வச்சுட்டேன். இது மீன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் ஒன்றா அரைச்சி வச்சுக்கிறாங்க. நிறைய ஃபுல்லாக அரைச்சிட்டாங்க, தட்டு ஃபுல்லாக. அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன செய்யலான்றத பார்க்கலாம். அவங்க தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா அவங்க சிக்கன் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். நான் வைக்கிற மாதிரி தான் வைப்பாங்க. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய்லாம் வச்சு வைப்பாங்க. அதனால் அவங்க வைக்க சொல்கிறேன் இன்றைக்கி. ஓகே, அவங்க வைப்பாங்க பாருங்கள். ஆனால் நான் சொல்லுவேன், பக்கத்தில் இருந்து என்னென்ன போடுறாங்கன்றதை நான் சொல்லுவேன். சரியா? கேஸ் பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு உண்டான சாமான்லாம் அவங்க போடுவாங்க பாருங்கள். தனியா போட சொல்லி நான் சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றுறீங்க. நான் எண்ணெய் ஊற்றி வரப்பேன், அவங்க எண்ணெய் ஊற்றாமல் இருக்கிறாங்க பாருங்கள். தனியா போடுறாங்க. அதெல்லாம் நான் மூடிக்கிறேன். என்னென்ன போடுறது சொல்லு. மிளகு வந்து 1 ஸ்பூன், மிளகு 1.5 ஸ்பூனு, சோம்பு, சீரகம் இல்லை, சோம்பு தான் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு. சின்ன ஸ்பூன் தான், சீரகம் எடுத்து வச்சுருங்க. சீரகம் 1 ஸ்பூன். வாசனை வராதுன்ட்டு சீரகம் நிறைய வைப்பாங்க அவங்க. நான் வந்து கரெக்டாக வைப்பேன். எல்லாமே வந்து நான் கரெக்டாக வைப்பேன். அவங்க எல்லாமே காஞ்சி மிளகா, வரமிளகா ஒரு 5. இது எல்லாம் வந்து வரட்டும், நல்லா வறுக்கணும். நான் எண்ணெய் ஊற்றி வறுப்பேன், அவங்க எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கிறாங்க பாருங்க. இப்போ வந்து இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாம் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்காங்கப்பா. ஆமாம், இஞ்சி போட்டாங்க, பூண்டு, சின்ன வெங்காயம் சத்தமாக சொல்லு. சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். பூண்டு போட்டியா? போட்டேன். தேங்காய் கொஞ்சம் போட்டால் தான் நல்லா இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் திக்காக வைப்போம், டேஸ்டாக இருக்கும். தேங்காய் போட்டால் குழம்பு கொஞ்சம் திக்கு கொடுக்கும். ஊசாது வதக்கிட்டா, தேங்காய் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டா குழம்பு வந்து சீக்கிரம் ஊசாது. வதங்கட்டும். வதக்கிட்டு இது தேங்காய், பூண்டு எல்லாம் எடுத்து வதக்கிட்டாங்க பாருங்க. அவ்வளோதான். சின்ன வெங்காயம், தேங்காய், பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டு வதக்கியாச்சு. அவ்வளோதான். இப்போ அதை அரைச்சிக்கணும். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு அது பாத்திரம் வச்சுருக்காங்க. இப்போ குழம்புக்கு எண்ணெய் ஊற்றுறாங்க. எண்ணெய் ஊற்றி அது வதக்கினே இருக்கிறதுக்குள்ளே இது ஆறிடும். அரைச்சிடுவேன் நான். கோழிக்கறிக்கு ரொம்ப எண்ணெய் போட்டக்கூடாது. கோழிக்கறி எண்ணெய் அதுலேயே மிதங்கும். கடுகு வேணுமா? அவங்களுக்கு கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறதுனால எட்டுறதில்லை. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. போதும் கறி கடுகு அங்கே வச்சு அது எல்லாத்தையும் திருப்பி போடணும்ல. அவ்வளோதான். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். இன்றைக்கி அவங்க சமையல் தான், நான் செய்யலப்பா. அவங்க தான் செய்கிறாங்க. பாருங்கள், பார்த்துட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கேன். சித்தி செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் செய்கிறது உங்களுக்கு டெய்லி போட்டிருக்கேன். இது இவங்க செய்கிறது இல்லை, நான் போட்டதில்லை. உங்களுக்கு குழம்புலாம் காமிச்சிருக்கேன் அவங்க வீட்டில் போயிட்டு. ஆனால் அவங்க செய்கிறது நீங்கள் தான் பார்க்குறீங்க. கடுகு பொரிஞ்சிச்சு வெங்காயம் போட போகிறாங்க. நான் சொல்கிறேன். அது வெங்காயம் வதங்கட்டும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம்ப்பா.
தக்காளி வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி போட்டுக்கிறாங்க. அவ்வளோதான். போதும். அது வதங்கட்டும். போடு. கறி போட போகிறாங்கப்பா. மேலே போயிட்டு பூ சூப்பராக பூத்துருக்குது. ரோஜாவும் மல்லி ஜாதி. அது போன பேச முடியாது. கறி போட்டாச்சு. மஞ்சள் தூள் போட்டு வதக்கணும் கறியை. நீ என்ன பண்ண இப்போ? கையை கழுவ தொடங்கிற? கறி கழுவணும். நான் தண்ணி கிளாஸ்ல எடுத்தேன். கழுவியா? இங்கே போயிட்டு மஞ்சள் தூள் போடுறாங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா கறியை வதக்கணும். அவ்வளோதான். கறி வதங்கட்டும். இப்போ வந்து மிளகாத்தூள் போட போகிறாங்கப்பா. காஞ்ச மிளகாய் மொளகுலாம் போடுறதுனால கொஞ்சமாக தான் போடுறாங்க மிளகாத்தூள். கொஞ்சமாக மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் தான் வச்சுட்டு இப்போ தண்ணி ஊற்ற போகிறாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்ற போகிறாங்க. உப்புலாம் போட்டு வதக்கிட்டேன். வதக்கிட்டியா? அதான் இப்போ உப்பு எல்லாம் தேவையான அளவு போட்டாச்சுப்பா. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி இப்போ கொதிச்ச பிறகு அரைச்சி ஊற்ற போகிறாங்க. அதை அவ்வளோதான். கொதிக்கிட்டோம் அது. இப்போ அதை அரைச்சதை ஊற்ற போகிறாங்க. தர தண்ணி எடுக்கிறீங்க. அந்த துணி எடுக்காதா? வேலை அதை எடுக்காது. எடுத்துட்டுங்களா? நான் ஊற்று வயசு ஊற்று. இப்போ அரைச்சது அதை ஊற்ற போகிறாங்கப்பா. அவ்வளோதான். தண்ணி எடுத்து வச்சுருந்தாரு. இந்த ஊற்று. அரிக்கலாம். இரு வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா இருக்கும் மீன் குழம்பு. அதுக்கு தான் நான் அப்படியே வச்சுட்டேன். குறையாதுல்ல? இது குறையாது. நிறைய ஊற்றணும். போருமா தண்ணியா? தண்ணி திட்டமாக ஊற்றியாச்சு. அவ்வளோதான். போதும். போருமா? மூடி. இந்த போதும். இந்த அப்புறம் இறக்க சொல்ல கொத்தமல்லி போட்டு இறக்க சொல்ல கொத்தமல்லி போட்டு இறக்கணும். அவ்வளோதான். குழம்பு கொதிக்குதுப்பா. மீன் கழுவி எடுத்தாண்டாங்க அம்மா. மீன் குழம்பு. இறா 1/2 கிலோ இறா. இது எவ்வளோ இருக்குது பாருங்க. ஆனால் பெரிய பெரிய இறா நல்லா 150 ரூபாய். 1 கிலோ 300 ரூபாய். 1/2 கிலோ இது. இது வந்து மீன் வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும் மீன். அவ்வளோதான். குழம்பு புளி கரைச்சி வச்சாச்சு. அதை சித்தி வந்து எல்லாம் மிளகாத்தூள் எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் கழுவிட்டு வந்தாச்சு. குழம்பு கொதிச்சின்னு நினைக்கிறேன். புளி கரைச்சி வச்சிட்டாங்க. அப்போ மஞ்சள் தூள் போடுறாங்க. அதில் உப்பு போடல. இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோ. அரைச்சி வச்சுட்டு போட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் 2 டீஸ்பூனா 3 போடல. கொஞ்சம் குறை போடுவியா? சரி. அரைச்சிது மிளகு சீரகம் தக்காளி வெங்காயம் ஒரு 4 பல்லு பூண்டு கருவேப்பிலை சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் அரைச்சிது. நான் ஏற்கனவே அரைச்சதை பார்த்துருப்பீங்க. ஆனால் மீன் குழம்பு மட்டும் என்னோட மெத்தடில் தான் வைக்கிறாங்க அவங்க. கறி குழம்பு மட்டும் தான் அவங்க வேறு மாதிரி வச்சாங்க. எண்ணெய் ஊற்றாமல் தனியாக எண்ணெயெல்லாம் வறுத்தாங்க. நான் வந்து எண்ணெய் ஊற்றி வறுப்பேன். அவங்க எண்ணெய் ஊற்றாம வறுத்தாங்க. தண்ணி எடுப்பா. அன்றைக்கி அம்மா கருவேப்பிலை தொக்கு செஞ்சதை காட்டலாம்னு நினச்சேன். காட்ட முடியல. லைவ் போட்டிருந்தேன் நான். அது செஞ்சுருந்தேன். மேலே பண்ணாலே மொத்தத்தையும் அவ்வளோதான். சரி அது எண்ணெய் ஊற்று. மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றுறாங்க. இது சட்னி. வெந்தயம் அங்கே இருக்குது. கடுகு கீழே இருக்குது. வெந்தயம் மேலே இருக்குது. எண்ணெய் நெறி தான். இல்லை அது ஏற்கனவே குழியா இருக்கு. கம்மியாக ஊற்றணும். பாரு இப்போ பதக்குறாங்க. சரி ஊற்று. கடுகு போடு. எண்ணெய் காயில வெந்தயம் மேலே தான் இருக்குது பாரு. அங்கே இருக்குது.
வெந்தயம் எடுத்தீங்களா? வெந்தயம் போட்டுக்கலாங்க. கடுகு போட்டு வெந்தயம் போடலாங்கப்பா. டீயை கூட அழிக்க மாட்டேன். தைச்சி கொஞ்சம் அல்வா பண்ணிடுவோம். எதுமா எல்லாம் அறுவை பண்ணியிருந்தான் என்ன அருமையாக இருக்குது. என்ன அழகாலன்னு இல்லை. சரி சரி போட்டு கருவேப்பிலை வெங்காயம் போடுறாங்கப்பா. போடு 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 வரை போடு. பொருந்திச்சு சித்தி போட்டுட்டு தீந்துட்டு போகுது. அது வதங்கட்டும். கறி குழம்பு காட்டு. அது சரியாயிடுச்சு. கறி குழம்பு கொச்சிடுச்சுப்பா, இறக்கிடலாம். கறி குழம்பு கொதிச்சிடுச்சு. கறி குழம்பு கொதிச்சிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். கறி குழம்பு கொச்சிடுச்சு, இறக்க போகிறாங்க. இப்போ அது வதங்கட்டும். இறா வறுத்துடலாம். இஞ்சி இறாக்கு வேணாம். வேணா இஞ்சி பூண்டு எடுத்துக்க. தேவையான அளவு புளி இல்லைன்னா உப்பு போடல. தேவையான அளவு மீன் குழம்புக்கு உப்பு போடுறாங்கப்பா. வேணாம்மா. தக்காளி போடுங்க. தக்காளி போடுங்க. கொஞ்சோண்டு தக்காளி போடுங்க. அது வதங்கிட்ட தக்காளி. இறா சீரகம் கடுகு எல்லாம் போட்டாங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கிறாங்க. இறா பூண்டு நிறுத்தணும். வதங்கட்டும். மீன் குழம்பு வதங்கிட்டு குழம்பு ஊற்றுறாங்க. அவ்வளோதான்ப்பா. மூடிட்டு கொதிக்கணும். குழம்பு கொதிக்குது. இப்போ வந்து இறாவுக்கு தக்காளி போட்டு வதக்கணும். போட்டாங்க. அவ்வளோதான். வேலை ஆகணும். அம்மா ஊருக்கு போகிறாங்க. பஸ் ஏற்றனால கடை செய்கிறோம். வதங்கிட்டப்பா. இறா போடுறாங்க. நல்லா பெருசு தானே இருக்குதா? இறா தொக்கு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் வாங்கலாம். இதுதான் மீன் தான் அநியாயமாகிடுச்சு. மஞ்சள் ஒரு ஸ்பூன் போகிறோம். மிளகாத்தூள் போட்டுக்கிறியா? அது வதங்கிட்டோம். கவுச்சி வராதான். மஞ்சள் தூள் போட்டு வாசனை நான் சொல்லியிருக்கேன் இருக்கிறேன். இருந்தாலும் அவங்களும் அதே மெத்தடு தான். இறா மிளகாத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. போதும் காரமாக இருக்கும். நல்லா கலராக இருக்குது. ஆனால் இந்த வாட்டி அது அவ்வளோதான்ப்பா. வதங்கிட்டோம். நல்லா ஆயிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. குழம்பு இன்னும் மீன் போடணும். நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு. மீன் போட்டுக்கலாம். இப்போ இறா வந்து ரெடி ஆகும். குழம்பு வச்சுருப்பா. மீன் போடுறாங்க. எல்லாம் கலந்து மீன். சங்கரா பாறை அப்புறம் காவலை மீன் கூட ஒரு 4 போட்டார் அந்த அப்பா. அவ்வளோதான். அப்படியே போயிட்டு அவ்வளோதான். கொதிக்கிட்டோம். மீன் போட்டாச்சு. கொதிக்கிட்டோம்.
மூடணுங்களா? சரி, அப்போ கொதிக்கிட்டப்பா, மூடக்கூடாதான். அவங்க மெத்தாடு, நான் மூடி தான் வைப்பேன், உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான்ப்பா, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், மூடிடலாம். மூடாட்டும். மீன் குழம்பு அவ்வளோதான். யாரா தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ யாரா தொக்கு மீன் குழம்பு. இப்போ இட்லி இது கறி குழம்பு வச்சுக்கிறேன். சரி, ஆஃப் பண்ணி. அவ்வளோதான்ப்பா, எல்லாமே ரெடி. அவ்வளோதான், எங்கள் வீட்டில் எல்லாம் முடிஞ்சிச்சு. இட்லி, கறி குழம்பு, அப்புறம் வந்து மீன் குழம்பு, எறா தொக்கு, சாதம் வந்து அப்புறமா வடிக்க போற உறவுகளே. எல்லாரும் எங்க சித்தி செஞ்சுருக்குறாங்க இன்னைக்கு வந்து. அதனால நிறைய நீங்க பார்த்துட்டு எல்லாரும் லைக் பண்ணுங்க. அவங்களுக்காகவாது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. எங்க சித்திக்காக அவங்க சமையல் தான் இன்னைக்கு. ஓகேவா? ஆல் ஃப்ரெண்ட் லைக் வித் கமெண்ட். ஓகேவா? ஏன்னா பார்த்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஆனால் நான் ரொம்ப நன்றிப்பா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. விஜயா ஃபேமிலி, உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப நன்றி. ஆனால் இதை பார்த்துட்டு லைக்கு கமெண்ட். ஓகேங்களா? எங்கள் சித்தி செஞ்சாங்க சமையல், நான் கூட ஹெல்ப் பண்ணேன். அவ்வளோதான்ப்பா. மதியம் சாதம் வடிச்சிடலாம். எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ சாதம் மட்டும் தான் வடிக்க போகிறேன். அது ஷார்ட் வீடியோவில் போட்டுக்கிறேன். இப்போ லாங்காக போகும் வீடியோ. அவ்வளோதான். அம்மாவுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், டிஃபன் போடணும். முடிச்சிட்டப்பா. பாய். இன்னொருக்கும் பாய்ப்பா. சாரிப்பா, இது எல்லாத்தையும் காட்டாம விட்டு, அதனால காட்டுறேன். இங்க பாருங்க, மீன் குழம்பு ஓகேங்களா? இது வந்து எறா தொக்கு, கறி குழம்பு, இட்லி உருவங்களே. ஏன்னா காமிக்காம விட்டேன், அதனாலதான் காட்டினேன். பாய்ப்பா. எல்லாம் சொல்லியாச்சு. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன். பாய்.